கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் கூட இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் நிர்ணயித்தது தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நிர்ணயித்தது தான் இந்த உலகத்திலே நிலை நின்று கொண்டிருக்கிறது. அவர் நிர்ணயித்தது என்று சொல்லும்போது எது நடக்கும்? அவருடைய கிரியைகள் இந்த உலகிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் நிர்ணயித்த கிரியைகளை அவர் இந்த உலகத்திலே தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார், செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நிர்ணயித்த கிரியைகள் அவர் உள்ளத்தில் உள்ளது போல இந்த உலகில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக அவர் நிர்ணயித்தது தான் என்ன? இந்த பூமியில் நிலை நிற்கிறது. அவர் நிர்ணயித்த சாட்சிகள், அவரால் ஏற்படுத்தப்பட்ட சாட்சிகள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவரோடு கூட 12 பேர் காணப்பட்டாங்க. அவங்க தான் ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க? சாட்சியாக நின்று முழு உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து சென்றார்கள். அப்படியாக தேவன் அப்படியாக சாட்சியாக நிறுத்தி நம்முடைய தேசத்துக்கு கூட அந்த தோமாவை அனுப்பி வைத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் இந்த தேசத்தில் இந்திய தேசத்துக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படியாக அவர் எது நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் அந்த உலகத்தில் நடக்கும். அவர் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் அந்த உலகில் நிலை நிற்கும். அதனால் அதை யார் ஒருவரும் மாற்ற முடியாது. அதை என்ன பண்ண முடியாது? அதை யாரும் திருத்தவும் முடியாது. அதை திருத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. தேவன் நிர்ணயித்ததை எல்லாம் இந்த முழு உலகத்திலும் செய்யும்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் உற்று இந்த உலகத்தின் எல்லா செயல்பாடுகளையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிற கிரியைகள் ஒருபோதும் தடைபடாதபடி அவர் தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இதுதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் சகலம் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் நிர்ணயித்த காரியங்கள் தடைபடாது. அவர் நிர்ணயித்த காரியங்கள் இந்த உலகிலே நிறைவேறும், நிலை நிற்கும், நடந்து கொண்டே இருக்கும். அவர் மனதில் எதை நிர்ணயித்திருக்காரோ அதை தான் அவர் என்ன பண்ணுறார்? இந்த உலகத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். யாரை தாழ்த்தணுமோ அவங்கள தாழ்த்துறார், யாரை உயர்த்தணுமோ அவங்கள உயர்த்துகிறார். அப்போ ஒரு மனிதன் அவருக்கு பிரியமில்லாதவனாக போகும்போது என்ன பண்ணுறாரு? அவனை சிட்சிக்கிறார். அவனுக்கு பலவிதமான சிட்சைகளை தந்து அவனை என்ன பண்ணுறாரு? சரியான பாதையில் நிலைநிற்கும்படியாக அவனை சரி செய்கிறார். அப்போ தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த நாளில் கூட நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து கொண்டவர்களாக அவர் நிர்ணயித்திருக்கிறதை இந்த உலகிலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் நிர்ணயித்திருக்கிறதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நிர்ணயித்திருக்கிறதை நிலை நிற்கும்படியாக அவர் இந்த உலகிலே அவருடைய கண்கள் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு தேசத்து மேலே யார் அதிபராக வரணும் என்பது அவர் மனதில் உள்ளதை தான் என்ன பண்ணுறாரு? அப்படியாக அவர் செய்கிறார். அப்படியாக அந்த தேசத்தில் ஒரு மேன்மையான அந்த நிலவரத்துக்கு வரும்படியாக அவர்களை ஏற்படுத்தி வைக்கிறார். அப்போ இந்த முழு உலகமும் அவருடைய ஆளுகை கீழ் காணப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகள் மத்தியில் காணப்படுகிறது. அவர் நினைக்கிறதை செய்யத்தக்கதாக அவர் இந்த பூமியிலே பலத்த கிரியை செய்கிறார். அதனால் அதை யாரும் மாற்ற முடியாது, அதை யாரும் அழிக்க முடியாது. அவருடைய கையிலிருந்து அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது, யாரும் அதை திருப்ப முடியாது என்பதை நாம் கூட இந்த நாள் நன்றாக உணர்ந்து கொள்வோம். அதனால் தேவன் இந்த பூமியை நிர்ணயித்திருக்கிறதை நடத்துகிறார், நடக்கும்படி செய்கிறார். அவர் நிர்ணயித்திருக்கிறதை நிலைநிற்கும்படியாக செய்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். நீர் நிர்ணயித்திருக்கிறதை நடக்கும்படியாக செய்கிறீர். நீர் நிர்ணயித்திருக்கிறதை நிலைநிற்கும்படியாக செய்கிறீர். ஆண்டவரே, அதை யாரும் மாற்ற முடியாது, ஆண்டவரே அதை யாரும் திருப்ப முடியாது என்று சொல்லி இந்த நாளில் கூட ஆண்டவரே உடைய வார்த்தை மூலம் நீர் எங்களை எச்சரித்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்தி கொண்டு இருக்கிறீர். இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் நிர்ணயித்திருக்கிறதை நடத்துகிற தேவன், நீர் நிர்ணயித்திருக்கிற நிலைநிற்கும்படியாக செய்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.